வணக்கம், நான் உங்கள் பிரேம்ராஜ். வெல்கம் டு ஃபைனான்ஸ் வித் பிரேம்ராஜ். மியூச்சுவல் ஃபண்டா வேணாம்ப்பா, எனக்கு அதில் காசு போட்டு வீணாக போச்சு அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னே தெரியாது, அதனால் நான் அந்த பக்கமே போகிறது கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம ஜனங்க எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? சுமாராக கெஸ் பண்ணுங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஒரு 1000 கோடி இல்லை ஒரு 10,000 கோடி. இந்த கணக்கு போன February 2023 வரைக்கும். அப்போ கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம நாட்டில் அந்த துறையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசிக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஆனால் நான் அப்படி வேகமாக சொல்லாமல், இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் புரிகிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவை சொல்ல போகிறோம். அந்த ரிஸ்க்கை பற்றி தான் இந்த வீடியோவின் இறுதியில் ரொம்ப எளிமையாக விளக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இறுதியில் ரிஸ்க்கை பற்றியும் சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் என்றால் என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, நம்ம கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் மற்றும் ரிஸ்க் இதில் என்ன இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் என்றால் என்ன. நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்கணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஷேர் எந்த டைமில் வாங்கணும், அதோட கம்பெனி பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ், ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன், சைஸ் ஆஃப் கம்பெனி, டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அந்த கம்பெனியோட ஷேர் வாங்குகிறோம். அப்படி நம்ம வாங்கின பிறகு அந்த கம்பெனியோட ஷேர்ஸு எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், குறிப்பாக நம்ம வாங்கின பிறகு. ஆனால் பாருங்கள், நம்ம வேலையில் பிஸியாக இருக்கிறோம், இல்லை வியாபாரத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் கவனிக்க நேரம் இல்லை, இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாக்கா, இதே ஒருத்தர் நம்மகிட்ட வராங்க, அவர் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப அனுபவம் இருந்து அவர் எப்படி வாங்கணும், எந்த டைமில் வாங்கணும், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வாங்குவாருங்க. நம்ம எல்லாரும் காசை கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாக்கா, அவர் அந்த அமௌண்ட்டை வச்சு ஷேர்ஸ் எப்போ வாங்கணும் என்னன்றதை பார்த்து கரெக்டான டைமில் வாங்குவார். அது கரெக்டான டைம்லேயும் விற்பார். அப்புறமா அந்த ஷேர்ஸை விற்று அதில் வர லாபத்தை நமக்கு எல்லாரும் சரியாக பிரித்து தராரு. யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து தருவார். அப்படி பிரித்து தர்றதுக்கு அவருக்கு ஒரு அளவுகோல் வச்சுருக்காருங்க. மெஷரிங் யூனிட் தான் NAV, நெட் அசட் வேல்யூன்ற யூனிட்டை அந்த ஸ்கேலில் வச்சுருக்காரு. அதுபடி எல்லாருக்கும் பிரித்து தருவார். சரி, யார்ப்பா இவர் இவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த நல்லவர் பேர் தாங்க ஃபண்டு மேனேஜர். ஆனால் இதெல்லாம் அவர் ஃப்ரீயாக பண்ண மாட்டாருங்க. அதுக்காக நம்ம கிட்ட ஒரு சிறிய ஃபீஸை சார்ஜ் பண்ணுவார். இவர் கீழே நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டாஃப்ஸுக்கான சேலரி மற்றும் அது நடத்துகிற கம்பெனிக்கான லாபம், இதெல்லாம் நம்ம செலுத்துகிற சிறிய ஃபீஸில் இருந்தாங்க நடக்குது. இந்த ஃபீஸ் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ நம்ம சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் காரில் போகிறோம். நாமளே அந்த வண்டியை ஓட்டுறோம், கவனமாக ஓட்டுறோம். ரூட்டு தெரிஞ்சதால், முன்ன அனுபவம் இருந்ததால் தைரியமாக ஓட்டிகிட்டு போகிறோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறோம், ஒரு டிரைவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அவர் வண்டி ஓட்டிகிட்டு போவார், நம்ம ரிலாக்ஸாக தூங்கிட்டு போவோம், புக்ஸ் படிச்சுட்டு வரோம். இதே மாதிரி தாங்க டைரெக்டாக நாம ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த ஃபண்டில் இருக்கிற சேர்ற மொத்த அமௌண்ட்டை வச்சுட்டு அந்த ஃபண்டு மேனேஜர் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறாரு, விற்கிறாரு. அதனால் ஏற்படுற லாபத்தை தினமும் NAV-யாக அறிவிக்கிறாரு. இப்போ நம்ம மாதம் செலுத்துகிற பணத்துக்கு எவ்வளோ NAV வருமோ அவ்வளோ NAV நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவார். அப்புறமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நடத்துறதுக்கு அரசோட அனுமதி கண்டிப்பாக வேணும். அப்படி அரசாங்கம் செபின்ற ஒரு ரெகுலேட்டரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவங்ககிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி தாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நடத்துவாங்க. இது நடத்துகிற கம்பெனி பேர் ஃபண்ட் ஹவுஸு, இல்லைன்னா AMCன்னு சொல்லுவாங்க. இது ரிலையன்ஸு, நிப்பான், HDFC, ICICI, இது மாதிரி கிட்டத்தட்ட 40க்கு மேலே ஃபண்ட் ஹவுஸ் இருக்குங்க. ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸ்லேயும் 100க்கு மேலே ஸ்கீம் இருக்குங்க. சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, டெப்ட் ஃபண்ட், அடுத்தது ஹைப்ரிட் ஃபண்டு, சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டு, அதர் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் டைரெக்டாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பல கம்பெனிகளோட ஷேருங்களை வாங்கி விற்று அதில் லாபம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லாம் பொதுவாக லாங் டேர்ம் தாங்க பெஸ்ட்டு. அதிலே சப்டிவிஷன்ஸ் வருது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்ட்டு. இதில் லார்ஜ் கேப்னா என்னென்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், உதாரணத்துக்கு TVS, மஹேந்திரா, MRF டயர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. கீழே வருது கம்பெனிங்களாம் மிட் கேப்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கீழே ரொம்ப சிறு தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க இப்போ தான், அப்படின்னா அவ்வளோ ஸ்மால் கேப்புங்க. இதில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி அந்த இதில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் மல்டி கேப்புங்க. அடுத்தது டெப்ட் ஃபண்ட். இந்த டெப்ட் ஃபண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் விட கொஞ்சம் பெட்டராக ரிட்டர்ன் தரும். இந்த ஃபண்ட் எதுக்குன்னா ஒரு 6 மாதமோ இல்லைன்னா 1 வருஷமோ அதுக்குள்ளே எனக்கு அமௌண்ட்டு திரும்பி வரணும் அப்படின்னா இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாங்க. இந்த வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பொதுவாக கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸு, ட்ரெஷர் பில்ஸு அதில் தான் பெரும்பாலுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இது மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள்லாம்
இது பாதிப்பாகாது. அதனால் இது ரிஸ்கே இல்லாமல் சொல்ல முடியாது. இது லோ ரிஸ்க்கு உள்ள ஃபண்டுங்க. அடுத்தது ஹைப்ரிட் ஃபண்டு. நம்ம முன்னாடி பார்த்த ஈக்விட்டி ஃபண்டு அப்புறம் டெப்ட் ஃபண்டும் இது ரெண்டும் ஒரு சேர்ந்த கலவை தாங்க ஹைப்ரிட் ஃபண்டு. அதாவது ஒரு 60% ஈக்விட்டி ஃபண்டோ ஒரு 40% டெப்ட் ஃபண்டோ இது ரெண்டும் இருக்கிறதால ஒரு பேலன்ஸ்டான ரிட்டர்ன் கிடைக்குங்க. அடுத்ததாக சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டு. சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டு எதனா ஒரு காரணத்துக்காகவோ இல்லைன்னா எதனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசனுக்காகவோ உருவாக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு குழந்தைங்க வளர்றாங்க, அவங்க இப்பயே குழந்தைங்களா இருக்கும் போதே அந்த ஃபண்டில் போய் சேர்ந்தாக்கா அவங்களோட ஃப்யூச்சரில் மேரேஜுக்கு கரெக்டாக அந்த டைமில் இந்த ஃபண்ட்லேருந்து மெச்சூரிட்டி ஆகி ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். அப்போ இந்த குழந்தைங்களுக்கான மேரேஜுக்கு ஏற்படுற செலவுக்கு ஒரு சொல்யூஷனாக இந்த ஃபண்டு தீர்மானமாகுது. இது ஒரு சேமிக்கிற மாதிரி. ஆனால் இந்த ஃபண்டில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் லாக்இன் பீரியடாக இருக்கும். அதர்ஸ் ஃபண்ட்னா காமனாக இண்டெக்ஸ் ஃபண்டாக சொல்லுவாங்க. இப்போ நிஃப்டி 50ன்ற ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இண்டெக்ஸை பற்றி அதில் இருக்கிற பேஸ் பண்ணி தாங்க இந்த ஃபண்டு உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ நிஃப்டி 50 ஏறுச்சுன்னா இந்த என்ஏவியும் ஏறும், நிஃப்டி 50 கம்மியாச்சுன்னா இந்த என்ஏவியும் கம்மியாகும். ஸோ மார்க்கெட்டை ஒட்டி அந்த இண்டெக்ஸை ஒட்டி பர்ஃபார்ம் பண்ணுறது தாங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு. சரி, நம்ம கவனிக்கக்கூட சில விஷயங்கள் மற்றும் ரிஸ்க் இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே டைம் அதை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், இல்லை மாதம் எஸ்ஐபியும் பண்ணலாம். இந்த எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்படி மாதம் நம்ம பண்ணுறது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிரியேட் ஆகுங்க. இதுதான் ஈஸி மெத்தடும் கூட. இது குறைஞ்சது 500 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரிஸ்க் எல்லாம் பற்றி கொஞ்சம் பார்த்துருவோங்க. இது இப்போ நம்ம ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது 80 ரூபா கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டில். அந்த ரிஸ்க்கை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருந்தால் அல்லது இதை மீண்டு வந்துடும்ன்ற பொறுமை இருந்தால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. 100 ரூபா 80 ரூபா ஆட்டோன்னா ஐயோ நம்ம பதட்டப்படாமல் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அப்போ இந்த திட்டத்தில் ஒரு 5 வருஷம் சேர்க்கலாம் நம்ம முடிவு பண்ணுறோம். ஆனால் 5வது வருஷம் கரெக்டாக நம்ம எடுக்கலான்னு போகும்போது மார்க்கெட் லோவாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அப்போ எடுக்கக்கூடாதுங்க. வெயிட் பண்ணி 6வது வருஷம் எடுக்கணும். இல்லைனா அந்த மார்க்கெட் எப்போ மீண்டு வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு லாபமாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடு இதெல்லாம் இருக்குங்க. இப்போலாம் பொதுவாக என்ட்ரி லோடு இல்லை. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வெளியே வரும்னு வச்சுங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம கட்டின காசு எடுத்துடுறோம் அப்படின்னாக்கா சில எக்ஸிட் லோட்லாம் இருக்குது. 1% 2% சார்ஜ் பண்ணுவாங்க. அது என்னன்றதை நம்ம கவனிச்சுட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அப்புறமா நம்ம வாங்குகிற குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோன்றதை ஒரு கவனத்தில் வச்சுக்கணுங்க. நீங்கள் சுமாராக 0.6%லேருந்து 2%க்குள்ளே இருக்குங்க. அடுத்த ரிஸ்க் என்னென்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஹை ரிட்டர்ன் தந்தால் ஹை ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். எதெல்லாம் ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் தருதோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் உள்ள ஃபண்ட்ஸ்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம. சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கு நமக்கு மெயினாக சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணுங்க. ஆதார், பேனு, பேங்க் அக்கௌண்ட்டு, இது 3 கரெக்டான நேம்லாம் இருக்கணும். அதை நேம்னா நம்மளோட பேர் 3த்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். இது கேஒய்சின்னுவாங்க. இதெல்லாம் சில ஆப்லேயே நீங்கள் பண்ணலாம், டைரெக்ட்லேயும் போய் பார்க்கலாம், ஏஎம்சியில் போய் டைரெக்டாக ஃபில் பண்ணி கொடுக்கலாம். ஆன்லைன்லேயும் இப்போ ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஷியல் அட்வைஸெல்லாம் நீங்கள் கூப்பிடலாம். ஹோப் இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்னென்னு ஒரு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் நான். விரிவாக அடுத்த வாட்டி நம்ம பார்க்கலாம். இது போல் மேலும் பல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.